அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துடைய ஜோதிட பார்வை அந்த வகையில் வீடு கட்டுவதற்கு, பூமி பூஜை செய்வதற்கு எந்த நாள் நல்ல நாளாக இருக்கும்? பொதுவாக ஒரு மனிதனுக்கு அவசிய தேவை உணவு, உடை, உறைவிடம். உறைவிடம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒருவர் வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்ய வேண்டுமென்றால், வீடு என்பது நான்காவது வீட்டை குறிக்கக்கூடியது. நான்காவது வீட்டிற்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய வீடு இரண்டாவது வீடு. அதனால் நாம் இரண்டாவது வீட்டை முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டாவது வீடாகிய எந்த வீடோ அந்த அதிபதியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம், இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அன்றைய தினத்தில் வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை செய்வது சிறப்பாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருமே காலண்டரில் இருக்கக்கூடிய, பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தை வைத்து செய்கிறோம். அதுபோன்று பொதுவான முகூர்த்த நேரங்களை வைத்து தனி மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு அந்த செயல்களை ஆரம்பிப்பது என்பது சிறப்பாக அமைவது கிடையாது. அதாவது 1000-ல் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ அதுபோன்று அந்த முகூர்த்த நேரங்கள் சரியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது அனைவருக்குமே அந்த முகூர்த்த நேரம் என்பது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டு அதிபதி அல்லது இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், இதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் என்றைய தினம் செல்கிறாரோ அன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்வதென்பது சிறப்பாக இருக்கும். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 5வது நன்னாள். ஆங்கில தேதி 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிரன். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை சுக்கிரனின் அதி தேவதையான மகாலட்சுமி தாயாராக இருக்கிறார். இன்றைய தினம் நாம் அனைவரும் இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். இன்றைய நட்சத்திரம் காலை 7 மணி வரை கேதுவின் அசுபதி நட்சத்திரமும், அதற்கு பிறகு சுக்கிரனின் பரணி நட்சத்திரம் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய திதி நவமி திதி மதியம் 11:40 வரையும், அதற்கு பிறகு தசம திதி நடைமுறையில் வரும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 9:30 10:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 2 மணி முதல் 3 மணி வரையும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையும். இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மேச ராசியில் சுக்கிரனினுடைய பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். சந்திரன் செல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையில் பலன்கள் தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் சந்திரனின் பயணம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாக எந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு அன்றைய தினம் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்கிறது. அதன் வகையில் உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும், மேலும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளையும் விலக்கி உயர்வை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மேசராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லது தொழில் இது தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமையும். பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு நடைமுறையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வாக்கை
மேலும் நிலைநிறுத்தக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இந்த நாள் அமைகிறது. அடுத்து உங்களுடைய இன்றைய தினத்தினுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்களுடைய மனதில், உங்களுடைய இதயத்தில் மனக்கவலைகள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இந்த நாளை நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்வது உங்களுடைய வேலை அமைப்பிற்கும் மற்றும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். செலவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் வீட்டிற்கு முன் வீடாகிய 12வது வீட்டை செலவு ஸ்தானம் எனவும் சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் முதலீடு செய்யக்கூடிய வீடாகவும் அது அமைகிறது. அந்த வகையில் நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தர இருக்கிறது. கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பிற்கு இதுவரை இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கக்கூடிய அமைப்பும், அதை தொடர்ந்து உங்களுக்கு கல்வி கற்பதில் ஆர்வமும் அதற்கான நல்ல சூழ்நிலையும் உண்டாகும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்த்தோம் என்றால் விரயஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை தொழில் வகையில் இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு அவர்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது. பொதுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் படிப்படியாக வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை உருவாக்கி தரும். அதை தொடர்ந்து பொருளாதார ரீதியான நிலையில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது துர்க்கையம்மனின் தெய்வ வழிபாடு உங்களது இன்றைய பண வரவுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய திறமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. இது போன்ற திறமைகள் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உருவாக்கி தருவார். இன்றைய தினத்துடைய உறவு நிலை என்பது நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வியக்கத்தக்க அளவிற்கு நல்ல லாபத்தை அடைவதும் தொழிலை அபிவிருத்தி செய்வதும் இது போன்ற உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது குரு பகவானின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சிறப்பாக்கி தரும் வண்ணம் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் அதாவது மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை அமைத்து தரும் வகையில் இன்றைய தினம் இருக்கும். கல்வி என்ற வகையில் தொழில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு மாணவ மாணவியர்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது. பொதுவாக கடகராசி அன்பர்களில் சுற்றுலா தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. அந்த யோகத்தோடு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் நீங்கள் அடையலாம். இன்றைய தினத்தின் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது
நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்களுடைய ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியுங்க. அந்த வகையில் நல்ல முன்னேற்றங்களை பெற்று உயர்ந்த நிலையும் நீங்கள் அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் வரும். இன்றைய தினம் என்பது சிம்மராசி அன்பர்கள் 2 வீலர்கள் வாங்குவதற்கும் 4 வீலர்கள் வாங்குவதற்கும் ராசியான நாளாக அமைகிறது. நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் ஒரு நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையில் சிறப்பாக பணிபுரிந்து அதன் வழியில் உங்களுக்கு பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே போல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் ஏற்றமைந்த நற்பலன்களும் வந்து சேரும். சொத்துக்கள் வகையில் உங்களுடைய தந்தை மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த பரம்பரை சொத்துக்கள் மூலம் உங்களுடைய பொருளாதார மேன்மை உயர்வடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வது உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, ஆகில் ஸ்தானம் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய மேசராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு வருகின்ற நாள். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இதை உங்களுடைய தனிமனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது இன்றைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது இன்றைய தினத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என எதிர்பார்த்தோம் என்றால், நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலை ரீதியாக அலைச்சல்களையும் தரக்கூடிய அமைப்பை 8வது வீடு வைத்திருக்கிறது. இன்றைய தினத்துடைய வருமானம் எந்த வகையில் வரும் என பார்க்கும் பொழுது, நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியினாலேயும் இன்றைய தினம் பண வரவை எதிர்பார்க்கலாம். பொதுவாக இன்றைய தினத்தில் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் வரும். அப்படி வரும் என்றாலுமே உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் தடையில்லாமல் வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நடராஜ பெருமானின் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வர இருக்கின்ற 8வது வீட்டின் துன்பம் துயரங்களை குறைப்பதற்கு வழிபிறக்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானமாகிய மேச ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். 7வது வீடு அப்படிங்கிறது கணவன் மற்றும் மனைவி இருவரின் அன்பும் பாசமும் காதலும் ஆற்று வெள்ளம் போல் கரைபுரண்டோடக்கூடிய நேசமான நாளாக இந்த நாள் அமையும். தொழில் வகையில் கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரம் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய துலாம் ராசி அன்பர்களின் விருப்பம் இன்றைய தினம் எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை வகையில் பணி தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த மன கவலைகள் எல்லாமே விலகும். அதை தொடர்ந்து நீங்கள் பணியில் சிறப்பாக நிம்மதியாக செயல்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வெற்றி ஸ்தானமாகிய மேச ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். குடும்பம் என்றாலே அங்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில இடங்களில் அதிக அளவு இருக்கும், ஒரு சில குடும்பங்களில் குறைந்த அளவு இருக்கும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வரும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதில் இது நாள் வரை தடைகள் இருந்தாலுமே அடுத்து வருகின்ற ஒரு சில நாட்களில் திருமணம் இது போன்ற சுபகாரியங்கள் கைகூடி உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சி உண்டாகும். சொத்துக்கள் வகையில் பரம்பரை சொத்துக்களான உங்களுடைய அப்பா மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பாக அதற்கான செயல்பாடுகளிலும் முயற்சிகளிலும் ஈடுபாட்டை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் அலைச்சல்களும் டென்ஷன்களும் அனைத்துமே விலகும், அனுகூலமான நற்பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரும் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். 5வது வீடு அப்படிங்கிறது அன்பையும் பாசத்தையும் காதலையும் இது போன மெல்லிய உணர்வுகளை தூண்டக்கூடியது. அந்த வகையில் இளைஞர்களையும் இளைஞர்களையும் காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. பொதுவாக 6வது வீடு என்பது உடல் ஆரோக்கிய குறைபாட்டை தரக்கூடியது. அந்த வகையில் 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 5வது வீடு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை நீக்கி உடல் உபாதைகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் எந்த செயலை செய்தாலுமே அந்த செயல் அவர்கள் பிளான் பண்ணி செய்த செயலாக இருக்கும். கமிஷன் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான பலனை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய ஐயனார் சாமியின் தெய்வ வழிபாடு உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வகையில் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மாஸ்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. அந்த வகையில் தாயை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரனின் இனிய பயணம் உங்களுக்கு வீடு மனை யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கல்வி என்ற வகையில் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்கு உங்களுடைய கல்வியில் ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கும். 4வது வீட்டின் காரகங்களான மெக்கானிக்கல் சிவில் இது தொடர்பாக படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிற நாள் இந்த நாள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களுடைய வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்துடைய பண வரவுக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சகோதரஸ்தானத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். ஆமாங்க, மேச ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு 3வது வீடு சகோதரஸ்தானம். அந்த வகையில் இளைய சகோதரர் சகோதரி வழியில் நன்மைகள் வரக்கூடிய நாளாகவும் அமையும். பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படிக்கின்ற படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தொழில் வகையில் டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தையும் அதன் வழியில் வசதிகளையும் தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இதுவரை இருந்து வந்த
மந்தமான நிலைகள் அனைத்துமே விலகும். அதைத் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். இன்றைய சந்தையின் சூழ்நிலை உங்களுடைய தொழிலுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வியாபாரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய பெருமாள் தெய்வத்தின் வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு தனஸ்தானமாகிய மேசராசியின் பலன்கள் இன்றைய தினம் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இன்று வரவேண்டிய பண வரவுகள் தானாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதே போல வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்கள் வந்து சேரும். அதைத் தொடர்ந்து பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் அவசியமான பொருட்கள் வாங்குவதன் மூலம் உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் மங்களகரமான நாளாகவும் அமைய உள்ளது. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் கணவன் மனைவி உறவுக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.